ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் குலோப் ஜாமுன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போது 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறாங்க. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கலாங்க. நான் ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. பாருங்கள், நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இந்த பாலோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அரிசியை பாலோடு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் ஸ்பூனை வச்சுட்டு இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு பாலை நல்லா காய வச்சிடலாங்க. இப்போ பாலும் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், பால் முன்னை விட கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கு. அரிசியும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பால் வந்து நல்லா வற்றிடணுங்க. வற்றுற அளவுக்கு நம்ம அப்பப்போ இடையில கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா சுண்ட காஞ்சி வரணுங்க. பாருங்கள், முன்னாடியை விட பால் வந்து நல்லா திக்காயிடுச்சு. அரிசியும் நல்லா வெந்தும் வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் போல் நம்ம வேக வச்சுக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக ட்ரையாக வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க. சாப்பாடும் வெந்திருக்கணும், பாலும் நல்லா வற்றி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு குறப்பாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாங்க. நம்மளோட விருப்பம்தான். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது இது ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியமாக இருக்கும். கையில் எடுக்கும் போது ஒட்டாமல் வரணும். கொஞ்சோண்டு கையை நனைச்சிட்டதுக்கப்புறமா நம்ம அந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. இந்த சர்க்கரைக்கு ஈக்குவலாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சர்க்கரை எல்லாமே இப்போ நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது வந்து கொதிக்கட்டுங்க. இப்போ இந்த சர்க்கரை பாவு வந்து நல்லா கொதிக்கிற சமயத்தில் ஏலக்காய் தூளை போட்டுக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுருக்குறேங்க. காய வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளில் இது உள்ளே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டையெல்லாம் நல்லா வேகட்டுங்க. உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரணும். அதனால் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. உள்ளுக்குள்ளேயே நல்லா வேகணுங்க. அதனால் ஸ்லிம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ முன்னாடியை விட நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் எல்லா உருண்டைகளையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம்.
இப்போது இது ஒரு 2 மணி நேரம் போல் இந்த ஜீராவிலே நல்லா ஊறட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை.